இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். இந்த அருமையான காலை பொழுதுல ஆண்டவர் எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தை ஒரு பெண்ணினுடைய விசுவாசம், நம்பிக்கை. கனானிய பெண்ணொருத்தி தன் மகளுக்காக இயேசுவை நாடி தொடர்ந்து வேண்டிக் கொண்டாள். பல தடைகள் இருந்தும் அவள் ஒருபோதும் அவளுடைய வேண்டுதலை கைவிடவில்லை. அவளுடைய தாழ்மையும் உறுதியான விசுவாசமும் இறுதியில் அதிசயமாக மாறியது. இன்றைக்கு இந்த வசனத்தினூடாக ஆண்டவர் எங்களுக்கு கூற வருகிறது, அந்த கானானிய பெண்ணிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்றால் விசுவாசம். விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும். உடனே எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வராதது, நாம் தளர்ந்து போகிறோம். ஆனால் அந்த பெண் போல கடவுள் கேட்பார் என்ற நம்பிக்கையை பிடித்து நிற்க வேண்டும். அடுத்து தாழ்மை. அவள் தன்னை உயர்த்தி கொள்ளவில்லை, ஆண்டவருடைய கருணையை மட்டுமே நம்பினாள். அதே போல நம் ஜெபமும் அதே தாழ்மையுடன் இருக்க வேண்டும். அடுத்து ஆண்டவர் சரியான நேரத்தில் பதில் அளிப்பார். தாமதம் என்பது மறப்பு அல்ல, அது நம் விசுவாசத்தை வளர்க்கும் காலம். இந்த 3 பண்புகளையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். விசுவாசம், தாழ்மை, காத்திருப்பு. இந்த 3 பண்புகளும் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தா நிச்சயமாக எங்களுடைய ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலும் குடும்பம், படிப்பு, வேலை, இவை அனைத்திலும் சிரமங்கள் இருக்கலாம். அந்த நேரத்தில் இந்த இறைவார்த்தையை நாங்கள் மனசில் வச்சுக்கொள்ளணும். நாம் விடாமல் ஜெபித்து நம்பிக்கையுடன் முன்னேறினால் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். அன்று கனானிய பெண்ணின் விசுவாசம் பெரியதாக இருந்தது. அதே போல எங்களுடைய விசுவாசமும் பெரியதாக இருக்க வேண்டும். நாம் வேண்டுவது மட்டும் முக்கியமல்ல, நாம் வைத்திருக்கும் விசுவாசம்தான் முக்கியம். விடாத விசுவாசம், தாழ்மையான இதயம், காத்திருக்கும் நம்பிக்கை, இதுவே அதிசயத்திற்கான கதவு. ஆண்டவர் கானானிய பெண்ணை போல எங்களையும் அழைத்து நிற்கிறார். அவருடைய அழைப்புக்கு செவிசாய்த்து வாழ ஆயத்தமாவோம். ஆமேன்.